நீங்க பல அன்பை ருசி பார்த்திருக்கீங்க, ஆனா ஒருபோதும் உங்களுக்கு ஒரு திருப்தியான அனுபவம் இல்லை. உங்களுக்கு மெய்யான திருப்தியான அனுபவத்துக்குள் வர வேண்டுமா? நீங்கள் அப்பாவினுடைய அகப்பே அன்புக்குள்ள பிரவேசித்து விடுங்க. ஆனால் அம்மேன், இந்த அன்பு என்று சொல்வது பல நேரத்திலே நம்முடைய இம்மைக்குரிய நம்முடைய மாம்சத்துக்குரிய அளவிலே நம்மளால அனுபவிக்க முடிவதில்லை. ஆனால் ஆவியிலே இந்த அன்பை அதிகமாக ருசி பார்த்த நம்முடைய இம்மைக்குரிய மண்டலங்களில் இந்த அன்பை நம்மளால கட்டவிழ்க்க முடியும். நம்முடைய வெளிப்படையான கண்களால் பார்த்தால் இது சில நேரங்கள் நம்மளால காண முடியாது என்று வரலாம். மாம்சத்துல நம்ம பார்த்து நம்ம சிலப்ப சொல்லலாம், ஓ என் கர்த்தர் என்னை நேசிக்கவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் நம்மை ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக தான் படைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தான் தேவ பிள்ளைகளே. ஆதலால் ஆவிக்குரிய மண்டலத்தில் மட்டுமே இது உங்களால் அதிகமாக அனுபவிக்க முடியும். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்தும மண்டலத்தை உங்களுக்கு மெய்யாகவே திருப்தியான அனுபவத்தில் கொண்டு வர முடியும். நீங்கள் மெய்யானதை நீங்கள் ருசி பார்க்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருபோதும் டூப்ளிகேட்டான ஒன்றுக்கு பின்பதாக போக மாட்டீங்க. மெய்யானதை அனுபவிக்க முடியாததுனால தான் நாம் ஏமாற்றப்படுகிறதான பலதுக்கும் மாயான பலதுக்கும் பின்பதாக போகிறோம்.